மூவேந்தர்களின் படைகள் எழுவதற்கு முன் இயற்கை வரப்பிரசாதமாக இருந்த பரம்பு நாடு இருந்தது. பாரி ஆட்சி செய்த அந்த மண்ணில் செழுமையான மண் தானாகவே பலாப்பழம், மூங்கில், தேன் போன்ற வளங்களை அளித்தது. தங்கத்தில் அல்ல, இயற்கையின் செல்வத்தில் பாரி பணக்காரர். ஆனால் பாரியின் உண்மையான பெருமை அவரது இதயம். ஆட்சி, பாதுகாப்பு, அதிகாரம், பொறுப்பு என்பதை அவர் தனது வேளிர் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். மூவேந்தர்களின் ஆணவம் ஆயிரக்கணக்கான யானை படைகளாக திரண்டு வந்து பாரியின் பரம்பு மலையை சூழ்ந்து நின்றது. எதிரில் நிற்பது யமனே ஆனாலும் பாரி கரங்கவில்லை. அவன் நம்பியது ஆயுதத்தை அல்ல, இந்த இயற்கையை. அங்கே ஈட்டிகள் கூர்த்தீட்டப்படவில்லை. காட்டின் ரகசிய மூலிகைகள் அரைக்கப்பட்டு காற்றிலே ஒரு விசித்திரமான வாசம் கலந்தது. திடீரென வானம் இருண்டது. அது மேகம் அல்ல, பாரியின் ஆணைக்கு கட்டுப்பட்டு பறந்து வந்த லட்சக்கணக்கான கருவண்டுகள். சிறிய வண்டுகளின் ரீங்காரம் பெரிய யானைகளின் பிளிரலை அடக்கியது. காதுக்குள் புகுந்த வண்டுகளால் எதிரியின் இரும்பு படை நிலை குலைந்தது. எதிரிகளை மிதிக்க வந்த யானைகள் சொந்த படையையே துவம்சம் செய்தன. மூவேந்தர்களின் பலம் தோற்றது. பாரியின் இயற்கை அறிவு வென்றது. வேள்பாரியின் வியூகம் மூவேந்தர்களின் பலத்தை சின்னாபின்னமாக்கியது. ஆனால் அவர்களின் பேராசை பெருகியது. முற்றுகை இறுக்கமடைந்த போது வேள்பாரி கூட்டணி தேட அண்டை நாட்டு தலைவர்களின் விசுவாசம் அப்போதே மூவேந்தர்கள் பக்கம் சாய்ந்திருந்தது. இறுதிப் போரின் விடியலுக்கு முன் அதே மன்னர்கள் இருட்டில் படைகளை திரும்ப பெற்று தம்மிலும் பெரிய படையை எதிர்கொள்ள வேள்பாரியை தனியே கைவிட்டனர். எண்ணிக்கையில் குறைந்த போதும் வேள்பாரி தனது வெள்ளை குதிரையில் விரைந்து ஒரு தேசத்தின் துணிச்சலுடன் போரிட்டார். முடிவில் வஞ்சகத்தால் சூழப்பட்டு தனித்து நின்ற வேள்பாரி சரணடைதலை மறுத்து தன் இறுதி மூச்சு வரை போராடி மரியாதையை தேர்ந்தெடுத்தார். அவரது வீழ்ச்சி நாட்டை உலுக்கியது. ஆனால் தன் மக்களுக்காகவும் காடுகளுக்காகவும் சுதந்திரத்திற்காகவும் போராடிய வேள்பாரியின் வீரம் இன்றும் நிலைத்திருக்கிறது. இவரே வேள்பாரி, தன் இறுதி மூச்சு வரை போரிட்ட வீரமன்னன். இன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இவரது வீரம் எதிரொலிக்கிறது.